சிறுபான்மையினர் மக்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்குது, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் அவர் பாதுகாப்பா இருக்க சொல்றது தப்பு சொல்ல, எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு சார்பா இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, இதுல என்ன சார்பு வந்துருச்சு? இதுல என்னங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசிருக்காருங்க. அப்ப நம்ம எதை நம்புறது? இப்போ இது ஓட்டுக்காக பண்ற மாதிரி தானே இருக்கு. இன்னைக்கு ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி என்றைக்கு எல்லாருக்குமான இயக்கமா இருந்துட்டு இருக்குது. இந்த காவி கலிசடைகள் மாதிரியான அரசியலை, புதிய அடிமைகள் மாதிரியான முதுகெலும்பு இல்லாத அரசியலை திமுக செய்யாது. ஒய் பிளாக் சேம் பிளாக். டிஆர் பாலு சார் ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, நான் இவ்வளவு கோயில் இடிச்சிருக்கேன். குஜராத்ல 750 கோயில்கள் ஒரே ஆண்டில் இடிச்சிருக்காங்க. வாட் ப்ரோ? ஏன் ப்ரோ? ஐ ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ. அதாவது அரசியல் விமர்சனம் இல்லன்னா நீ என்ன வேஷம் போட்டு வரேன்னு சொல்லு. எதுக்கு அயோக்கியத்தனமான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த வேஷம்? பேசுற தைரியம் இல்லாம அரசியல் விமர்சனம் பத்திரிகை தனிப்பட்ட முறையில் வேண்டாம். ஒன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல சார். டிஆர் பாலு அவர்கள் நான் இவ்வளவு கோயிலை இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. 4 வழி சாலை அமைக்கின்ற நேரத்தில் 100 வழி கோயில், 4 வழி சாலை அமைக்கின்ற நேரத்தில் 100 வழி கோயில், 100 வருஷம் மாஸ்க் அடிச்சிருக்கேன், கோயில் இடிச்சிருக்கேன், மாஸ்க் இடிச்சிருக்கேன், மாதா கோயில் இடிச்சிருக்கேன். நீதிமன்ற உத்தரவின் பேர்ல அந்த கோயில் அகற்றப்பட்டுச்சுன்னு சொன்னாரு. அயோக்கியத்தனமா இதே அரசியல், மலிவான அரசியல் பேசுறானுங்க இந்த கைகூலி. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து யாருக்கிட்ட இருக்கு HRNC? ஒரு கோயில் கட்டிருக்கீங்களா நீங்க? முதல்ல ஒரு கோயில் கட்டிருக்கீங்களா HRNC-ல? புதுசா ஒரு கோயில் கட்டிருக்கீங்களா? தாத்த கூட்ட கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மண் சுமந்து கல் சுமந்து கட்டின கோவில்ல தாத்த கூட்ட வந்து மணி அடிக்கிட்டு நீதான் உள்ள வராதுன்னு என்ன உள்ள வர மாட்டான். இருக்கிறத சொரண்டி திங்கிறீங்க அரசு, அப்படித்தான் பாக்கணும். திரு சேதுராமன் வந்து சொன்னாரு, இந்து ரிலிஜியஸ் ஆக்ட் கீழே வந்து அறநிலையத்துறை இருக்கிறது, இவங்க வந்து கோயிலை எல்லாம் சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சுரண்டலுக்கு எதிராகத்தான் இந்த துறை துவங்கப்பட்டது. இன்னைக்கு உள்ள நிலைமை சொல்லி பாத்தீங்கன்னா, சிதம்பரம் கோயில கொஞ்ச நாள் வந்து இந்த அறநிலையத்துறை கீழே இருந்தது. அந்நியாரம் வந்து உண்டியல் பணம் எக்கச்சக்கமா இருந்தது. அறநிலையத்துறை கையில இருந்து போயிடுச்சு, கோர்ட் ஆர்டர் போயிருச்சு, உண்டியல் பணம் டக்குன்னு கீழே குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படி சொல்லி கேள்வி வரும். ஔவையார் பாடிய 2 கடவுள்ல ஒன்னு முருகர் ஒன்னு விநாயகர், கந்தர் சஷ்டிக்கு அவர் இது வாழ்த்து சொல்லி இருக்காரா இல்லைன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி இருக்காரான்னு பாருங்க. இதுதான் இவர்களுடைய என்ன மத சார்பின்மை. இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளையாடும் எடுத்து கடல் தண்ணியில் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. காஷ்மீர்ல ஒரு இளம் சிறுமி அந்த பொண்ண கோயிலுக்குள்ள வச்சு கற்பிச்சாங்கல, அந்த கோயில் குருக்களும் ஈடுபட்டு இருந்தான்னு சொல்லி போலீஸ் வந்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்நியாரும் JNK-ல பிஜேபி மினிஸ்டரா இருந்த ஒருத்தர் உட்பட ஊர்வலமா போனாங்க. எதுக்கு? அவர் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இதுதான் உங்களுடைய மதச்சார்பின்மை அப்படிங்கிற வரலாறு. खत्म, बाय बाय, टाटा.